சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி நடக்குதுன்னு எல்லாருமே பயமுறுத்திட்டு இருக்காங்க. ஆனா, நீங்க உங்களுடைய காரியம் நடக்கணும்னு சொல்லிட்டு வாய மூடி அமைதியா உங்க வேலைய மட்டும் பார்த்தாலே போதும். உங்களுக்கு எந்த பிரச்சனைகளும் ஏற்படாது. அதே மாரி உங்க ஃபேமிலில இருக்கிறவங்களையும் ஹெல்த் கேர் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த மாரி வழிபாடு பண்ணா இந்த பிரச்சனைக்கான தீர்வு கிடைக்குன்றதும் நான் என்னுடைய வீடியோல சொல்லியிருக்கேன். ஸோ என்னுடைய யூடியூப் சேனல்ல போய் வீடியோஸ் பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும். நான் சொல்ற வழிபாட தொடர்ந்து ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஆண்டு முழுக்க அஷ்டம சனிக்கான தாக்கங்கள் குறையுங்க. ஏன்னா இந்த அஷ்டம சனி நீங்க என்ன முயற்சிகள் எடுத்தாலும் தடங்கல்களை அதிகமா ஏற்படுத்துது. அதுவும் குறிப்பிட்டு இந்த ஏப்ரல் மாதம் ரொம்பவே கவனமா இருந்துக்கணும். ஏன்னா உங்க ராசியாதிபதி சூரியனே அஷ்டமஸ்தானத்துல தான் இருக்காரு. ஏப்ரல் 15க்கு அப்புறம் நீங்க புது முயற்சிகள் எடுக்கலாம். இருந்தாலும் தடங்கல் தாமதம் ஏற்பட்டாலுமே தொடர்ந்து நீங்க முயற்சிகள் எடுக்கும்போது, நான் சொல்லியிருக்கும் வழிபாட நீங்க ஃபாலோ பண்ணும்போது, உங்களுக்கு இந்த அஷ்டம சனி தாக்கங்கள் குறைந்து உங்களுடைய முயற்சிகள் திருவினையாகும்.